மட்டன் வந்து ஆட்டி குழம்பு செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நான் வந்து 1/2 கிலோ மட்டன் வந்து நல்லா வாஷ் பண்ணி 1 டம்ளர் தண்ணி ஊற்றி 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுக்கிறேங்க. இது வந்து நான் மட்டனோட நெஞ்சுக்கறி தான் எடுத்துருக்கு. நெஞ்சுக்கறி செஞ்சோன்னா தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதில் கொஞ்சம் கொழுப்பு நல்லா கேட்டு வாங்கிக்கிங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து 1/4 கிலோ சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி இந்த உரித்து எடுத்துருக்கு. அதுக்கப்புறம் 1/4 தேங்காய், ஒரு பீஸு இஞ்சி, ஒரு பூண்டு முழுசாக 10-15 அள்ளி பூண்டு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டிருக்கு. இதில் நீங்கள் பெப்பர் சேர்த்துதுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கிங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கு. 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கு. அதுக்கப்புறம் நம்ம நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துடணும். கேஸ் சிம்மில் வச்சு வணக்கிக்கிங்க. கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மட்டன் வேக வைக்கும்போது மஞ்சத்தூள் போட்டிருக்கு. அதனால தான் இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டிருக்கு. இதோட பச்சை ஸ்மெல்லெல்லாம் போகிற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் நம்ம கேஸில் வச்சுட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கணும். இப்போ குக்கரில் வந்து விசில் வெந்துருச்சு. மட்டன் வெந்துருச்சு. 3 விசில் விட்டு எடுத்துருக்கு. அதில் இருக்கிற தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம மசாலா வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கு. இது மட்டனில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு மட்டன் குழம்பு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வந்து தண்ணி இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கலந்துக்குங்க. நான் 1/2 கிலோ மட்டனுக்கு வந்து இந்த குக்கரில் ஒரு 3/4 வர்ற அளவுக்கு எடுத்துருக்கு. 2 வேளைக்கு ஒரு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 5-6 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் தண்ணியாட்டு வச்சா தான் நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்கணும். ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதித்து அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்குள்ளே தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இது மட்டன் வேகும்போதே நம்ம வந்து 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டிருக்கு. பொடி உப்பாக இருந்தாலும் 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. பத்தலைன்னா நீங்கள் பார்த்து போட்டுக்குங்க. இப்போ எண்ணெயில் வந்து மட்டன் கொதிச்சிச்சு. எண்ணெயில் வந்து கறிவேப்பிலையும் சின்ன வெங்காயம் வணக்கி கொட்டியிருக்கு. வரமிளகா இருந்தால் அதுவும் சேர்த்திக்கிங்க. இப்போ சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. தேங்க்யூ.